Assalamu alaikum friends, welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அப்புறம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் தம் பிரியாணி. இதுக்கு நான் 1 கிலோ மட்டன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துர்க்கேன். இதுல எப்படி டேஸ்டா தம் பண்ணி பிரியாணி செய்ய போறோம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு 1 கிலோ மட்டன் நான் எடுத்துர்க்கேன். 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம அப்படியே பிரியாணில சேர்க்க போறதில்ல. இதை நான் குக்கரில் வச்சு வேக வச்சு தான் சேர்க்க போகிறேன். நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டைம் பிடிக்கும் பிரியாணி முடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம வேக வச்சு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக ஆகிடும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் சால்ட்டும் அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்த்து கலந்து நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். 4 விசிலில் மட்டன் வந்து பாதி அளவு குக்காக இருக்கும். அந்த பதம் இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடியாச்சு, விசிலும் போட்டாச்சு. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 4 பெரிய வெங்காயம், பெல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், 4 நார்மல் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பிரியாணி இலை, 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, நட்சத்திர பூ சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறோம். ஸோ 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் அது வந்து எனக்கு 5 கிளாஸ் வந்தது. நீங்கள் வந்து கிளாஸ்லேயோ இல்லை படியிலையோ அளந்து வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி நம்ம சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எப்பயுமே 1 கிலோ மட்டன்னா 1 கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி நிறையா சேர்த்துட்டு மட்டனை குறைச்சோன்னா பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக குறையும். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. அப்புறம் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்த பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சிடலாம். இது லைட்டாக வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த அளவு எண்ணெய் வந்து போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து மட்டன் பிரியாணி. ஸோ அதுலேயே கொஞ்சம் கொழுப்பெல்லாம் பிரியும். அதனால் இந்த அளவு எண்ணெய் போதுமானதாக இருக்கும். வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெய் கூட கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் பாதி அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட்டு. நம்ம இப்போ உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு 2 கரண்டி போட்டிருக்கேன். தயிர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்க்கறதுனால பிரியாணிக்கு வந்து நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம அதில் சேர்க்குற மட்டனோ சிக்கனோ அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே கொஞ்சம் அதனுடைய ஷேப் மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது தக்காளி கொஞ்சம் குழஞ்சதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பிரியாணி செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது இது நல்லா தக்காளியெல்லாம் குழஞ்சிடுச்சு. என்னுடைய கையளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். 4 டைம் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவு எடுத்திருக்கேன். 4 டைம் சேர்த்துருக்கேன். இது வந்து 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போது இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் அதை கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கூட இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது கண்டிப்பாக அதை கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இதனுடைய பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள் 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்தது சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் 1/2 ஸ்பூனுக்கு. அடுத்தது கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து வீட்டிலே பொடி பண்ணது தான். இதுக்கான வீடியோவும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா ப்ளஸ் ரைஸ்க்கு 1 ஸ்பூன் மசாலான்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா.
கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளை மிளகு விற்குது, அதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கருப்பு மிளகு சேர்த்திங்கன்னா பிரியாணியோட கலர் சேஞ்ச் ஆகும். இப்போது மசாலாவை நம்ம நல்லா இது கூட கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போது இந்த தண்ணியில் இந்த மசாலாவை நம்ம நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி கறி வேக வச்ச தண்ணியை தூக்கி போடக்கூடாது. போடாமல் அந்த தண்ணியிலேயே நம்ம கொதிக்க விட்டோன்னா அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம கறி செக் பண்ணிக்கலாம். பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நான் இதில் கறி தண்ணி எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். குக்கரில் மிச்சம் இருக்க தண்ணி ப்ளஸ் கறி வேக வச்ச கறியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியோட இந்த கறியை சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க விடலாம். உங்களுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ்க்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 8 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விடலாம். மூடி போட்டு வச்சுருங்க, ஸ்பீட்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிக்கணும். இப்போது நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். மூடியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கொதித்து நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியாக தெரியல, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இதில் நல்ல மசாலாலாம் நல்லா குக் ஆகி கறியும் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு நம்ம சேர்க்கணும். நான் இதில் 5 கிளாஸ் அளவு அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 5 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ்ன்னு கணக்கு பண்ணி 7.5 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து நீங்கள் முன்னாடியே கழுவி ஊற வைக்கணும்னு இல்லை. நீங்கள் பிரியாணி தாளிக்கிறீங்க இல்லையா, அப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சாலே போதும். இப்போது இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் தூவிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவரும் வாசனை கொடுக்கும். கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடியே வாஷ் பண்ணி தண்ணியை போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி விட சீரக சம்பாவில் செய்கிற பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் செய்யாதவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அரிசி எல்லாமே கலந்தாச்சு. கலந்துட்டு இது கூட மசாலா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே ஸ்பீட்லேயே இருக்கட்டும். இது நல்லா கொதிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குக் ஆகிட்ருக்கோம். நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக வாசனையாக கொதிச்சிட்ருக்கு. இப்படியே கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் தம் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து தண்ணியும் சாதமும் நல்லா கலந்து வருது. தண்ணி நமக்கு தனியாக தெரியல. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தம்க்கு விட்டோம்னா நம்ம சாதம் வந்து ரொம்ப சூப்பராக பூத்து அழகாக வெந்து வந்திருக்கும். இதுதான் தம் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக தெரிஞ்சுதுன்னா அப்போ பிரியாணிலையும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நானும் இது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தம் பண்ணி செய்கிறதுனால அடியில் சிம்மர் இல்லைனா இந்த மாதிரி பழைய தவா யூஸ் பண்ணிக்கலாம். தவா வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா வாய் பகுதி கவர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதனால் நான் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு டவல் ஏதாவது இல்லை ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு அது இதனுடைய வாய்ப்பகுதி ஃபுல்லாக மூடுற மாதிரி நல்லா கட்டி விட்டுடலாம். அது மேலே நம்ம இதனுடைய மூடி போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம பிரியாணி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழித்து நான் ஒரு டைம் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக சூப்பராக நம்ம பிரியாணி குக் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி மட்டன் பாதி குக்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தம்க்கு விடும்போது இன்னும் நல்லா அழகாக பூத்து வெந்திருக்கும். அப்படியே கரண்டியை உள்பக்கமாக விட்டு ஒரு டைம் பெரட்டி போட்டுடலாம். ரொம்ப போட்டு கலக்க தேவையில்லை. நம்ம தவா வச்சு யூஸ் பண்ணுறதுனால அடியில் வந்து ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் தவா யூஸ் பண்ணுறோம்.
இது வந்து ரைஸ் பாதி குக்கான ஸ்டேஜில் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ இதை திருப்பி நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்றதை பாருங்கள். கறி, சாதம் எல்லாமே கரெக்டான பதத்தில் வெந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளுடைய தம் பிரியாணி. நீங்கள் சீரக சம்பா அரிசியில் ட்ரை பண்ணதில்லைன்னா இந்த மாதிரி தண்ணி அளவு சேர்த்து கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரியாணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், மட்டன் பீசஸோட நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பராக குக்காகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக குவிக்காக நம்ம செஞ்சு முடித்தாச்சு. சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி. நீங்களும் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஃப்ஷீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடி பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.